ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே கைடன்ஸ் பண்ண போகிறேன், ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹிமாலயா வந்து நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹிமாலயாவுக்கு போயிட்டு அங்கே சில ப்ராமினெண்ட்டான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அங்கே ப்ராமினெண்ட்டான ஹில் ஸ்டேஷன் எங்கே, டூரிசம் பிளேஸ் எங்கே, பில்கிரீம் சென்டர் எங்கே, நிறைய பீக்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க. ஸோ நான் அந்த கைடன்ஸே இருக்கிறேன், சரிங்களா? ஓகே, அப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹிமாலயா வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஹிமாலயாஸ் அப்படின்னா என்ன, அது எத்தனை வகை கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம், பீக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய ஃபுல் ஹைட் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இந்த மாதிரியான எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு டேட்டாவை உள்வாங்கிக்கிட்டு நல்லா மெமரி பண்ணி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே குழப்பமே வராது. ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு டூரிஸ்ட் கைடாக நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இந்த ஹிமாலயா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி டு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் பிரம்மபுத்திரா வேலி வரைக்கும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ 2500 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அந்த ஹிமாலயா வந்து நான் எடுத்த உடனே டக்குன்னு அப்படி பார்த்துட முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன், பாட்டை பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கலாம்? டைரக்ஷன் பேசிஸில் இந்த ஹிமாலயா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெஸ்ட் சைடு வரைக்கும், வெஸ்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்ட் சைட்லேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வரைக்கும் போகுது இல்லையா? இப்படியே போகுது. இப்படி போகிறதுனால இதுதான் ஹிமாலயாஸ். இதை நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஹிமாலயா அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? வெஸ்ட். ஹிமாலயா அப்படின்றது எங்கே போய் முடியுது? ஈஸ்ட். ஓகே, அப்போது டைரக்ஷன் பேசிஸில் 3 இடத்துல நம்மளால் ஹிமாலயா பார்க்க முடியும். எங்கெங்கே? வெஸ்ட், நார்த், ஈஸ்ட். ஓகே, பட் இதில் எது மேஜர் பார்ட், பெரிய பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை விட வெஸ்ட்டை விட இந்த சென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹிமாலயன் பார்ட் ரொம்ப ரொம்ப மேஜர் பார்ட், பெரிய பார்ட். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா 2 இருக்கு இல்லையா? இதை விட இந்த மேஜர் ஹிமாலயா சென்ட்ரல் போர்ஷன் இருக்கிறது இல்லையா, இந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹிமாலயாவே நம்ம 3 சப்டிவிஷன் பண்ணி படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், ரெண்டாவது லெஷர் ஹிமாலயா, மூணாவது அவுட்டர் ஹிமாலயா. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் ஜாகிரபிக்கலாக? கிரேட்டர் ஹிமாலயா வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாலயாவை ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் ஹிமாலயாவை ஷிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த 2 போர்ஷனை விட இந்த போர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பெரிய ஒரு போர்ஷன். இதில் யார் ரொம்ப பெரிய போர்ஷன்? இந்த 3 பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா? இதில் யார் ரொம்ப பெரிய போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயா தான். எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மலைகள் ரொம்ப கிரேட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பீக்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, கஞ்சன்ஜங்கா இருக்குது. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின், இந்த மாதிரியான உலகத்திலே ரொம்ப உயரமான பீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரங்கள் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹிமாலயாஸ். தென் லெஷர் ஹிமாலயா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய டூரிசம் ஸ்பாட்ஸ், தென் ஹில் ஸ்டேஷன்ஸ் லைக் டார்ஜிலிங், குலு மணாலி, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், இந்த மாதிரி நிறைய டூரிசம் ஹில் ஸ்டேஷன்ஸ் பிளேசஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது லெஷர் ஹிமாலயாவில். தென் அவுட்டர் ஹிமாலயா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலிஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப பள்ளத்தாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பற்றி நான் பேண்டி படிப்போம். ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஹிமாலயாவை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். வெஸ்ட் ஹிமாலயா, ஈஸ்ட் ஹிமாலயா. இந்த 3 பேரில் யார் பெரிய டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயா. ஓகே, இந்த ஹிமாலயாவை நீங்கள் 3 பார்ட்டாக பிரித்து படிப்பீங்க. இந்த 3 பேரில் பெரிய டானுக்கெல்லாம் டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயான்னு சொல்லக்கூடிய இந்த ஹிமாத்ரி. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஷர் ஹிமாலயா, மூணாவது அவுட்டர். ஓகே, அப்போ இவங்களாம் சும்மா அப்படி ஒரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். இதுதான் மேஜர். இதோடைய எக்ஸ்டென்ஷன் வெஸ்ட் சைடில் போய் முடியுது, இதோடைய எக்ஸ்டென்ஷன் ஈஸ்ட்டில் போய் முடியுது. அப்போ மேஜர் இங்கே தான். இவர் தான் குடும்பத்துக்கு பெரிய மூத்தவர், அவங்களுக்கு 3 பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தாட்ஸ் ஆல். ரைட், இதுக்கு மேலே நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாட்ஸ் ஆல். ஓகே, இப்போ வெஸ்ட் சைடு வந்துடும். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். வெஸ்ட் ஹிமாலயா, வெஸ்டர்ன் ஹிமாலயா. இதை நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்? மேற்கு இமயமலைகள் அல்லது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அல்லது வேறு எப்படி சொல்லலாம்? திபெத் இமயமலைகள். ஓகே, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ்,
திபெத் ஹிமாலயாஸ். ஓகே, எப்படி சொன்னாலும் மீனிங் எல்லாம் ஒன்று தான். திபெத் ஹிமாலயா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கொஷின் கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திபெத் ஹிமாலயா அப்படின்றது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பஞ்சாப் டு அப்படி நேராக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக போயிட்டு வெளியே அவுட்டர் ஆஃப் இந்தியா இங்கே தான் திபெத் இருக்குது. திபெத் யாருக்கு சொந்தமானது? சைனாவுக்கு சொந்தமானது. திபெத்தில் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போது இங்கேருந்து பஞ்சாப்லேருந்து ஆரம்பித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியே போய் திபெத்தில் ரொம்ப அதிகம் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுனால திஸ் இஸ் நோன் அஸ் டிபெட்டின் ஹிமாலயாஸ். அப்போது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், இப்போ இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயா எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு டிபெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் டிபெட் ஹிமாலயாஸ். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற ரொம்ப ப்ராமினெண்ட்டான சில மவுண்டைன் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த ரேஞ்சஸில் ஜாஸ்கர், லடாக், காரகோரம், கைலாஷ் ரேஞ்ச் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, என்னென்னு லடாக், காரகோரம், தென் கைலாஷ். ஓகே, இதெல்லாம் ப்ராமினன்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் வெஸ்டர்ன் ஹிமாலயா. அவ்வளோதான். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து உங்களுக்கு இதுதான் கொஷினாக கேட்பாங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டோம். இது தெரிஞ்சிருந்தால் போதும், தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ டிபெட்டின் ஹிமாலயாஸ் அப்படின்னா என்ன, இங்கே இருக்கிற மேஜர் மவுண்டைன் ரேஞ்சஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போதுமானது. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த ஹிமாலயாவுக்குள்ளே வந்துடுவோம். இதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் ஹிமாலயா, ரைட். இப்போ இந்த ஹிமாலயா பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லலாம், வெரி ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச், இருக்கிறதுலேயே ரொம்ப உயரமான மலைத்தொடர்கள், ரொம்ப ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச், லென்த்லையும் சரி உயரத்துலையும் சரி எப்பவுமே பர்மனெண்ட்டாக அங்கே ரொம்ப ஹைஸ் நிறையவே இருக்கும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போது இந்த ஹிமாலயா எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். எர்த்துடைய 2 மேஜர் பார்ட் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்கிறதுனால அங்கே அந்த ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் ஏற்படுது. அதனால நாளடைவில் என்னவாக மாறிடுது, அங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டிங் மவுண்டைன் ரேஞ்சாக மாறிடுது. ஸோ அதனால இது வந்து ஃபோல்டிங் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோல்டிங் மவுண்டைன்ஸ்லேயே 3 பார்ட்டாக பிரியுது. எல்லாம் ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் தான், அது 3 பார்ட்டாக பிரியுது. ஹிமாலயா, வாட் இஸ் கிரேட்டர் ஹிமாலயா? நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். வாட் இஸ் கிரேட்டர் ஹிமாலயா? கிரேட்டர் ஹிமாலயா பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6000 மீட்டர் ஆவரேஜ் ஹைட்டு, சராசரியாக 6000 மீட்டர் வரைக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கே 6000னா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சார் இருக்கும்? இருக்குது, நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா அங்கே ஹையஸ்ட் எவரெஸ்ட் சிகரம் ஒன்று இருக்குது. 8848 மீட்டர் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் அங்கே தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இது ஒரு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிறோம், உலகின் உயரமான ஒரு சிகரம். அது யாருன்னா மவுண்ட் எவரெஸ்ட். அது எங்கே இருக்குன்னா இந்த ஹிமாலயாவுடைய கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாத்திரையில் இருக்குது. ஓகே, அதான் சொல்லிட்டேனே, இந்த கிரேட்டர் ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 6000 மீட்டருக்கு மேலே தான் எல்லா மவுண்டன் ரேஞ்சஸுமே இருக்குது. அந்த மவுண்டன் ரேஞ்சில் சில ப்ராமினெண்ட்டான பீக்ஸ் ஆல்சோ அங்கே இருக்குது. அந்த பீக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மவுண்ட் எவரெஸ்ட், திஸ் இஸ் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக். ஓகே, இதனுடைய டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 9 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஹைட்டுன்னு. ஓகே, இது மட்டுமா, வேறு நல்லா பீக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா K2 அப்படி சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் K2, இது வந்து பார்த்திங்கன்னா காட்வின் ஆஸ்டின், இது வந்து சுருக்கமாக K2ன்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இருக்குது. தென் கஞ்சன்ஜங்கா இருக்குது. கஞ்சன்ஜங்கா இதெல்லாமே ப்ராமினெண்ட்டான சில பீக்ஸ். இதெல்லாம் இங்கே காணப்படும் கிரேட்டர் ஹிமாலயா நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது? நல்லா குளிர்ச்சியாக இருக்கா? எப்படி நல்லா ஒரு கோல்டு வின் நல்லா கிடுக்கிட்டு நடுங்குதா? அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக கவர் பை ஐஸ். ஓகே, அங்கே ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸில் தான் இருக்கும், டெம்பரேச்சர் எல்லாமே மைனஸில் இருக்கும். அதனால தான் ஒரு டீ காஃபி போட்டால் கூட உடனடியாக ஆறி போயிடும். இப்போ நார்மலாக நம்மளுடைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 110 120 பிலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாட்டர் அங்கே வந்து வார்ம் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மைனஸ் டிகிரி செல்சியஸ். அப்போ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் தேவைப்படும். ஒரு டீ போடணுன்னா கூட ரொம்ப நேரம் அதை நம்ம பாயில் பண்ணி ஆகணும். அப்போ ஹை டெம்பரேச்சர் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. பஞ்சாப்ல போய் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் ஃபுல்லாக அதிகாலையிலே தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியை லைட்டாக அப்படி உடச்சி தான் தண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிவரில் வந்து லைட்டாக தண்ணி எடுப்பாங்க. ஓகே, வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே சார் இருக்குது? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவில் இருக்கா, சைனாவில் இருக்கா, வேறு எங்கே இருக்குது? கம்ப்ளீட்லி இட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் கண்ட்ரி. நேபாள் அப்படின்றது கண்ட்ரி, இது ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியை தவிர நம்மளுடைய
நாட்டில் கிடையாது, நம்மளுடைய கண்ட்ரியில் கிடையாது, நேபாளில் இருக்குது. ஓகே ஓகே அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, நேபாள் கண்ட்ரியில் இருக்குது. தென் கஞ்சன்ஜங்கா, இது எங்கள் நேபாள் விசஸ் சிக்கிம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, கஞ்சன்ஜங்கா இருக்குது, நேபாள் விசஸ் சிக்கிமில் இருக்குது. இப்போ கஞ்சன்ஜங்காவுடைய ஹைட் எவ்வளவு? 8586 மீட்டர் ஃப்ரம் த sea level. ஃப்ரம் த sea level 8586 மீட்டர். ஓகே, இன்னும் சொல்ல போனால் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் ஃபீட்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஹைட் அப்படின்னு. இன் மீட் 29 and 35 ஃபீட் ஹைட், 29,035 அடி உயரம். இது எந்த அளவு சார் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் சிக்னல் டவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 வச்சுக்கும், 400 ஃபீட் வரைக்கும் இருக்கும். ஒரு செல்ஃபோன் சிக்னல் டவர் அப்படின்றது மினிமம் 50 to மேக்ஸிமம் 400 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அந்த 400 ஃபீட் இருக்கிற அந்த செல்ஃபோன் சிக்னல் டவரை நம்ம அண்ணாந்து பார்க்கணும், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஹைட்டே எடுத்துப்போம். ஒரு செல்ஃபோன் டவருடைய மேக்ஸிமம் ஹைட் 400 ஃபீட்டு, இதே நம்ம எடுத்துப்போம். இந்த 400 ஃபீட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது? அப்போ இது பாருங்க 29,000 ப்ளஸ் ஆஃப் ஃபீட் ஹைட் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்ஃபோன் டவரை இந்த 400 மீட்டர் ஆஃப் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி ஒரு 72 மடங்கு நம்ம டவர் அடிக்க வச்சு எவ்வளோ ஹைட் வருமோ அவ்வளவு ஹைட்டு தான் அவ்வளோ ஹைட்டில் தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. பாருங்கள், ஒரு செல்ஃபோன் டவர் ஏறி முடிக்கவே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பதப்பதப்பாயிரும். மேலே ஹைட் ஏறி கீழே பார்க்கும்போது கைக்கெல்லாம் விடவிடன்னு ஆயிரும், வேர்த்து போயிடும், தலை சுற்றும், மயக்கம் வரும், வாந்தி வரும். அப்போ ஒரு டவருக்கு மேலே ஏறி நின்று பார்த்தாலே டோட்டல் ஏரியாவே கவர் ஆகும் நமக்கு ஃபுல்லாக, அவ்வளோ ஹைட். அப்போ 2வது டவருங்க, ஒரு 3 டவர், ஒரு 5 டவர் அடிக்க வச்சு மேலே நின்று பாருங்கள், நினச்சி பார்க்கும்போது தலை சுற்றுதான். அப்போ 72 டவர் அடிக்க வச்சு மேலே நின்று பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. மேலே மேகத்தையும் தாண்டி மேலே போயிருவீங்க, கிளவுட்ஸுக்கு மேலே போயிருவீங்க, மூச்சு விட முடியாது, ஹார்ட் பீட் கம்மியாயிரும், அப்போ உங்களுக்கு மயக்கம் வரும். அப்போ அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால தான் இது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த சிகரத்தில் ஏறி முடிச்ச உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் கொடுக்குறாங்க, அது சாதனையாக பார்க்கப்படுது, அவ்வளோ ஹைட்டு. அப்போ மூச்சு திணறல் இருக்கிறவங்களாம் அங்கே அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது, ஹார்ட் பீட் கம்மியாயிரும், தாக எடுக்கும், மூச்சு திணறல் வரும், மூச்சு வாங்கி வாங்கி தொண்டைப்பொடியெல்லாம் வற்றி போயிடும். அதுவும் இல்லாமல் அங்கே மேலே ஏறும்போது நிறைய லோ ப்ரெஷர் இருக்கும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அப்போ நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். குளிர் அதிகமாக இருக்கும், பனிப்புயல் அதிகமாக இருக்கும், பனிப்புயல் அப்படியே போட்டு மூடிட்டு போயிடும். உள்ளே தெரிய போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பனிப்புயலில் சிக்கனவங்கெல்லாம் காலம் முழுக்க அந்த உடல் அழுகி போகாமல் அப்படியே இருக்கும். அதான் ரொம்ப கொடூரமான ஒரு சாவு. பட் இருந்தாலும் இதை நான் உங்களை பயன்படுத்த சொல்லலை, அதனுடைய இயற்கை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலை, அளவோடு ரசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகு. அதையும் தாண்டி ரொம்ப அதை இயற்கை சீண்டணும் அப்படின்னா நம்மளை ஒரு வழி பார்த்துரும். ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். பட் நம்ம வந்த மேட்டர் மட்டும் பார்ப்போம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்னு என்னென்னு